பவுசர் எடுத்துகிட்டு போன அப்புறம் தான் நாங்களால் பெட்ரோல் வரையில் மட்டும் அப்புறம் அண்ணாண்ட பாஸ்போர்ட்டை கொடுத்தோம் கொஞ்ச நேரத்துலேயே தந்துட்டு நம்ம இப்போ இந்த பறவைகள் எல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கலாம். பெட்ரோல் ட்ரை ஆகிட்டு உருட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நாங்கள் நேற்று கோவை அவுட் சொன்னாவே இங்கே யாழ் ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ சிம் எடுத்துகிட்டு யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட போகிறோம். எங்கே எல்லாம் போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோன்னு எங்களோட தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்கன்னா சிம் எடுக்க, இப்போ நாங்கள் சிம் எடுக்க போகிறதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பக்கத்துலேயே இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே மொபிட்டலும் இருக்குது, டயலாக்கும் இருக்குது. நாங்கள் டயலாக் தான் எடுக்க போகிறோம். இந்த மொபிட்டல் சில இடங்களில் சிக்னல் வராது, டயலாக்கும் சில இடங்களில் வராது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் ஸ்டேபிளான சிக்னல் வந்துடும். இப்போ டயலாக் சிம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே வலிக்கிடுவோம். அதுக்கு முதல்ல பெட்ரோல் அடிக்கிட்டு வலிக்கிடுவோம். ஓகே வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டில் இருக்கிற டயலாக் ஆஃபீஸுக்கு வந்த நாங்கள் அண்ணாண்ட பாஸ்போர்ட்டை கொடுத்தோம் கொஞ்ச நேரத்துலேயே தந்துட்டு நம்ம சிம் ஒன்று தான் எடுத்தினாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் சிம் வேணுமெண்டா அதுவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு மற்றது உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமென்று கேட்பிடும் டக்குன்னு செஞ்சு தந்துடுவீங்க உங்களுக்கு வேலையை. இப்போ கஷ்டப்படுறது வேலை பெருசாக உங்களோட பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுத்தா காணும். மற்ற எல்லாமே உங்களுக்கு தேவையான பேக்கேஜ், இப்போ கோல் கதைக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ், இப்போ அன்லிமிட்டட் டேட்டா இருக்குது அதுக்கு எந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் கணக்கெடப்பு சுற்ற போகிறீங்க, இப்போ யூடியூப் வீடியோ அதில் எல்லாம் செய்ய போகிறீங்கன்னா சில நேரம் அன்லிமிட்டட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் 4 MBPS வரைக்கும் தான் ஸ்பீட் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பேக்கேஜுகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி விசாரிச்சுட்டு அதையும் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுகிறோம். இப்போ அண்ணாக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். அண்ணா எப்படி இருந்தது? பரவாயில்ல, ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். சும்மா 2 பாஸ்போர்ட் வாங்குறாங்க, அது ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கையெழுத்து போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் வேலை தான், 10 நிமிஷம் டக்குன்னு வேலை முடிஞ்சுது. இப்போ வேறு இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா வாரீங்கன்னாலே எந்த டயலாக் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னாலும் டக்குன்னு செஞ்சு தந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் முதல் தரம் மாறிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து போக வரும். அதாவது நாங்கள் விரைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ட்ரை ஆகிட்டு உருட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நல்ல வேலை பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் வரைக்குள்ள ட்ரை ஆகிடுச்சு. இல்லைன்னு சொன்னால் சரியான கஷ்டம். இப்போ நாங்கள் பெட்ரோல் அடிக்கிட்டோம். என்னென்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆனது. பவுசர் ஒன்று கொண்டு வந்து இப்போ ஃபில் பண்ணி கொண்டு இருந்தது. ஃபில் பண்ணியக்கில் என்னென்னா டிரைவர் அப்படியே பவுசரை விட்டுட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க அவர் வந்து திரும்ப பவுசர் எடுத்துகிட்டு போன அப்புறம் தான் நாங்களால் பெட்ரோல் வரையில் மட்டும் அப்புறம் அவருக்காண்டி வெயிட் பண்ணி அவர் வந்து பவுசர் எடுத்துக்கொண்டு போன அப்புறம் தான் எல்லாருக்கும் பெட்ரோல் கொடுக்க வலிக்கிட்டேன். இப்போ நாங்கள் பெட்ரோல் அடிக்கிட்டு வெளிக்கிட்டோம். இனி எங்கே போகிறோம்ன்றதை தொடர்ந்து பாருங்க. இப்போ நாங்கள் திருவாச அரண்மனைக்கு வந்துட்டு நீ சாவச்சேரி பக்கம் போக போகிறோம். உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாது, அதில் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம். அம்மா என்ன வெயில், பைக்கை வெளியெலாம் பார்க் பண்ணணும், உள்ளே பார்க் பண்ணிடலாது. என்ன பார்க்கிங்கான இடமண்டு இல்லை, சரியான சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போனதுக்கு சரி நாங்கள் இங்கே இருந்து வெளிக்கிடுவோம். இங்கே ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட், அதே குழந்தை பிள்ளைகளுக்குன்னு சொன்னால் 50 ரூபா டிக்கெட். வந்தீங்கன்னா இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் பயன்படுத்தின அந்த பழைய சாமான காருகள் மற்ற அந்த பழைய ரேடியோ, கிராமஃபோன், புத்தகங்கள் அதிலெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த அரும்பொருட்காட்சியகத்தில் வெளியில் இருக்கிறதால நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபோட்டோக்களை வச்சு க்ரியேட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. வெளியில் இருந்து முதல் பாவிக்கப்பட்ட கார்கள், மாட்டு வண்டில், மற்ற இந்த தண்ணியை மண்ணையும் குலைக்கிற மிஷின், மற்ற இந்த ரிக்ஷா, அதோட தட்டி வேன் இருந்தது. அதையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். பழைய மோட்டர் பைக் அதெல்லாம் இருந்தது, அதோட அந்த தேரும் இருந்தது. அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளுக்கு போய் பார்த்துனாங்க. உள்ளுக்கு பழைய சாமான்கள் கொஞ்சம் இருந்தது. இந்த சிவபூமி அரும்பொருட்காட்சியகத்துக்கு முன்னால் தான் திருவாச அரண்மனை இருக்குது. அவையில் தான் இந்த மியூசியமும். இப்போ இது வந்து சிவன் கோயில். இங்கே 108 சிவலிங்கம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் 108 சிவலிங்கத்துக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி பூஜை செய்யலாம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வாங்குறாங்க சாவச்சேரிக்கு வலிக்கிடுவோம். இது நாவக்குழி ரயில்வே ஸ்டேஷன். ஓ
வடிவா நாங்கள் இந்த உள் ரோட்டுகள் எல்லாம் போய் பார்க்க போகிறோம். அதில் வேறு அந்த விண்மில் இருக்கு. ரூரல் ஏரியா இது இருக்கா தூண்டில் அந்த இது செய்யலாம். கொக்கி வச்சா? ஆமாம், நான் செஞ்ச இடையில ஒரு வீடியோ ஓடலாம் இருந்தது. நான் இருந்தவெல்லாம் நினைச்சேன். ஒயிட் காஸ்டிங் எங்கே போடுவீங்க? அங்கே மண்டதீவுக்கு கிட்ட கடலில் போடுவீங்க? சிக்குமா? இருந்துட்டு முந்தி சிக்கிறது இப்போ ஒன்றும் சிக்குது இல்லை. இப்போ இந்த டிப்பர் இருக்கு தானே, டிப்பரை முந்தின காலத்தில் ஆள் அடியான்னு சொல்லுவாங்களே. ஏன்னா போகிற வார இடம்லாம் இப்போயும் ஆக்களை அடிச்சு கொண்டு தான் இருக்கு. என்னது ஆள் அடிக்கிறதுனா? இல்லை ஆக்சிடென்ட் ஆயிரும், அதால ஆள் அடியான்னு சொல்லுவாங்க முந்தின காலத்தில். இப்பயும் ஆக்சிடென்ட். இப்பயும் பேர் என்ன சொன்னீங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆள் அடியான். எங்கட அப்பா தான் சொன்னார் எனக்கு. ஆக்களை அடிக்கிறதால ஆள் அடியான்னு சொல்லுவாங்க. சரிங்க, அந்த டிப்பர் வண்டி ஒன்று பார்த்து பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துருக்கலாம். இப்போ தான் எங்களை தாண்டி ட்ரெயின் ஒன்று போகுது. நான் நினைக்கிறேன் வவுனியாலேருந்து வந்த ட்ரெயின் போல். நான் நினைக்கிறேன் வவுனியாலேருந்து வந்த ட்ரெயின் போல். இப்போ தான் நாங்கள் அதில் போகுது. நானும் உண்டை தான் முதல் தரமாக இப்படி உள்ளுக்கெல்லாம் வந்து பார்க்குறேன். அண்ணாவோட வந்தது நல்லா போச்சு. இந்த எனக்கும் இப்படி உள்ளுக்கால ரோடுகள் போய் பார்த்து பழக்கம் இல்லை. இங்கால வந்ததும் இல்லை பெருசாக. யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ஓடிக்கொண்டு தெரியுறது தானே. இன்றைய தான் முதல் தரம் இங்கால வந்திருக்கிறேன். அதில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. சோளம் பணம் பணம். இது பேனை நொங்கு இருக்கு. குடிக்க போறீங்களா? பணம் களி இருந்தால் சொல்லுங்கள். அது கற்பகமண்ட ஒரு கடையில் இருக்கு. பார்ப்போம். நொங்கு சீசன் போல. இந்த வெயிலுக்கு நொங்கு குடிக்க நல்லா இருக்கு. ஆல்ரெடியா ஒன்று போகுது, இன்னொன்று வேறு. இந்த இடங்கள்ல என்னன்னா ஓவர்டேக் பண்ணிக்கலாம், சில ஆக்சிடென்ட்கள் கூட நடக்கும். இல்லாட்டி அந்த ஸ்பீட். அதனால் பின்னால் ஒரு பழைய லோரி வருது பாருங்க. எங்களுக்கு பின்னால் ஒன்று வருது, நீல கலர். இது இல்லை, அதுக்கும் பின்னாடி பழைய நீல கலர் லோரி வருது. அதுதான் அந்த காலத்து லோரி, இந்த பாவனையில் இருந்தது. லாரி ஒன்று வருதுங்க. அப்படி சும்மா ஒரு ரவுண்ட் அடி பண்ணுறேன். கைத்தடி நூனாவில் கன சமூக நிலையம். நுணாவில். நூனாவில் என்ன? அந்த இடத்துனது. இந்த இடம் பேர் நூனாவில். நுணாவில். கைத்தடி நூனாவில் கன சமூக நிலையம். பயங்கரமான மூக்கு லாரியாக இருக்குது. இது இருக்கும் பிரேக்கு. பழைய லோரி. இது லோடு. நொங்க பெப்சி சோடாதல் கொண்டு வர்றது. இப்போ நாங்கள் குருவி காட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அண்ணாவுக்கு முதலை காட்ட போகிறோம். இப்போ அண்ணாவை சாவச்சேரி கூட்டிகிட்டு வந்து உள்ளாலையெல்லாம் சுற்றி காட்டிட்டு இங்கால இந்த குருவி காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா இந்த குருவி காடு பேர்ட் சாங்சுரி காட்டுறதுக்காக வேண்டி.
அதோட இந்த நல்ல வெள்ளமான நேரங்களில் உள்ள முதலே இருக்க வேண்டாம் அண்ணாக்கு சொன்னான். நாங்கள் அந்த வந்த நேரங்களில் வந்து பார்த்துருக்குறோம் நிறைய பேர். இந்த நேரத்தில் முதல்ல இதுக்குள்ளே சிக்காதுண்டு. அப்போ வெளியிலேருந்து காட்டி கொண்டிருக்கிறேன். இதுதான் அந்த இடம். இங்கே இந்த பறவைகள் இந்த குருவிக்காடுன்றது ஏன்ன்றதுனா இப்போ வேறு இடங்கள்லேருந்து பறவைகள் இடம்பெயர்ந்து இங்கே வரும். இப்போ இங்கே அதில் பார்க்குற ஒரு சீசனில் அதில் பார்க்குற இடம் எல்லாம் இந்தியாவில் அந்த வேடந்தாங்கல்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் இந்த பறவைகள் வர்றதை பார்க்குறவே அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த குருவிக்காடு இந்த அதுகளுக்குள்ள எல்லாம் நாங்கள் முதல்ல கண்டனாங்க. இதை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி விட்டாங்கன்னா இதையும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி மாற்றலாம். எங்களை நேற்றுக்கு முதலை ஒன்று கண்ணில் அம்பிட்டுதுன்னா நல்லா இருக்கும். அண்ணா சொல்கிற தூண்டில் எடுத்து கொண்டு வந்து இந்த வழியாக இதுக்குள்ளே மீன் பிடிச்சிருக்கலாம் வந்து. இப்போ இந்த பறவைகள் எல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இது சம்மந்தமாக மேலதிக விவரங்களை இந்த tourism.north.lkல நாங்கள் போய் பார்த்தோம்னா இப்போ இந்த பறவைகள் எந்தெந்த சீசன் அந்த எந்த டைமில் பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் திரும்ப வீட்டை ஊற வழியில் நொங்கு குடிச்சிட்டு போகிறோம். நொங்கு 80 ரூபாய்க்கு. இந்த வெயிலுக்கு நொங்கு இளநீ அதெல்லாம் சரி. அண்ணா அங்கே வீடியோ எடுத்து வந்துருக்குறேன். நாங்கள் நொங்கு குடிச்சிட்டு வெளிக்கிடுவோம். அப்படியே நல்லூருக்கு போய் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அண்ணாவை திரும்ப ஹாஸ்டலில் வந்து விட்டாச்சு. இனி அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் நான் நம்புறேன். இல்லை எனக்கு ஒன்று காணும்.